ஆகா கல்யாணம். ஸோ இங்கே ராஜலட்சுமி நேராக போயிட்டு நம்ம சக்தி வீட்டிலேருந்து கிளம்பி மகா வீட்டுக்கு போகிறாங்க. போன ராஜலட்சுமி மகாட்ட பேசுகிறாங்க. ஆனால் மகா ஒரே முடிவாக இருக்காங்க. என்னால் அந்த வீட்டுக்கு வர முடியாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ராஜலட்சுமி சொல்கிறாங்க, மகா நீ நினைக்கிறது எல்லாமே தப்புமா. சூர்யா மேலே நீ எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கியோ அதே நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குமா. சொல்லப்போனால் சக்தி ரொம்ப ரொம்ப நல்லவம்மா. சக்திக்கு ஒன்றுமே தெரியாதுமா. அதே மாதிரி தான் சூர்யாவுக்கும். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் யாரோ பண்ண தப்பை எல்லாருக்காகவும் அவன் எடுத்து அவன் தலையில் போட்டுக்கிறாமா. நீ மட்டும் வரலனா கண்டிப்பாக அதை நிரூபிக்க முடியாமல் போயிடுமா அப்படின்னு சொல்ல, இங்கே மகாவும் சூர்யாவுக்காக இல்லை உங்களுக்காக வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மகா கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்து இந்த வீட்டில் இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இந்த மகா திரும்ப வந்துட்டா, என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அந்த இடத்துல சித்ரா, அப்புறம் நம்ம அனாமிகா, எல்லாருமே காயத்ரி ஆரம்பித்து எல்லாருமே அப்படியே நம்ம மகாவை முறைச்சி பார்க்குறாங்க. ஆனால் மகா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நல்லாவே புரியும். ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருங்கிறத கண்டுபிடிக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். கண்டிப்பாக கண்டுபிடிக்காமல் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. சூர்யா ஓடி வந்து பேசுகிறாரு. மகா இப்பயாச்சும் நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டியா மகா. இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே என்னை விரோதி மாதிரி பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக இங்கே வந்தியே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகா அப்படின்னு சொல்ல, மகா சொல்கிறாங்க, சூர்யா நீ ரொம்ப தப்பு கணக்கு போடாதீங்க. நான் உங்கள் மேலே தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆன்ட்டி என்கிட்ட வந்து அதெல்லாம் எடுத்து சொன்னாங்க. உன் மேலே தப்பு இருக்காது, இது யாரோ வச்ச வழியில் நீ போய் சிக்கியிருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. எனக்கும் லைட்டாக அப்படி தான் தோணுது. அதனால தான் சரி உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கலாம்னு தான் நான் இங்கே வந்தேன். ஒருவேளை நாங்கள் நினைக்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் தப்பு உன் மேலே இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அப்புறம் நீ என்ன இதுக்கப்புறம் இந்த வீட்டில் பார்க்கவே முடியாது. அதே தப்பு உன் மேலே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உன் மேலே தப்பு இல்லைங்கிறத நிரூபித்து நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு இங்கே மகா சொல்கிறத கேட்டு சூர்யா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. உண்மையிலேயே மகா எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாளா மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. அதோட இங்கே மகா கிட்ட வந்து ராஜலட்சுமி சொல்கிறாங்க, நீ சொன்ன மாதிரியே இந்த கம்பெனியுடைய எம்டி பொறுப்பை நான் உன்கிட்டே ஒப்படைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை, எது உண்மை எது பொய்ங்கிறத நீதாம்மா கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. உடனே வீட்டில் இருக்க எல்லாட்டையும் சொல்கிறாங்க, ராஜலட்சுமி இனி இந்த கம்பெனி பொறுப்பில் சூர்யா பார்க்க மாட்டான், இனிமே மகா தான் எல்லாத்தையும் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு இந்த வீட்டுக்கே இனிமேல் வரமாட்டா மகான்னு நினச்சவங்க எல்லாமே ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா இது இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்களே அப்படின்னு. சரி இருக்கட்டும், இந்த மகாவால் மட்டும் என்ன பண்ணிட முடியும். இது வரைக்கும் சூர்யா எந்த உண்மையுமே சொல்லாமல் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது உண்மையிலேயே சூர்யாவுக்கு தான் இதில் பங்கு இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது சூர்யா குழந்தை தான் அழகி. இதில் என்ன மாதிரியான மாற்றம் இருக்க போகுது. அதனால் இந்த மகா எதையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு எல்லாமே நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆனால் இங்கே மகா எம்டி பொறுப்பை கொடுத்த வேகத்துக்கு நேராக அவங்க கம்பெனிக்கு போகிறாங்க. கம்பெனிக்கு போயிட்டு அங்கே அந்த மேனேஜரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அதுக்கான சிசிடிவி கேமரா ஃபுல்லாக எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அந்த மேனேஜர் முதல்ல தயங்குறாரு. அப்புறம் போய் பார்த்தா அந்த முக்கியமான விஷயங்கள் எதுவுமே அந்த கேமராவில் பதிவாகலை மேடம் அப்படின்னு வந்து அந்த கேமராவை காட்டுறாரு. ஆனால் உடனே மகா பிரபாவுக்கு கால் பண்ணி அப்படி அதில் எரேஸான அந்த நிமிடங்கள் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணுறாங்க. ரெக்கவர் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா நம்ம ராகவன் தான் சூர்யா கிட்ட எதையும் சொல்லி கெஞ்சுறாரு, அழுகுறாரு. அப்படி அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கும் அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறத அப்படி எடுத்துகிட்டு போய் மகா நேராக ராகவன்கிட்ட கேட்குறாங்க. முதல்ல ராகவன் அந்த வீடியோ பார்க்காம அப்படிலாம் இல்லை எதுவும் இல்லைன்னு மறுக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த வீடியோவை காட்டினதுக்கப்புறமா சரிம்மா நான் உண்மையை சொல்கிறேன், அதாவது ஒரு நாள் எனக்கு தெரியாமல் நடந்த ஆக்சிடெண்ட் தான் அது. ஆனால் நான் அப்படி பண்ணியிருப்பேனான்னு என்னால் யோசிக்க முடியல. ஒரு பொண்ணுக்கிட்ட நான் தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு என்னை பிளாக்மெயில் பண்ணா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த அழகின்னு சொல்லி அந்த குழந்தையவும் என்கிட்ட அனுப்பி விட்டுட்டா. அப்படிங்கும்போது இங்கே மகா ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த விஷயத்த வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருமே சூசைட் பண்ணிப்பாங்கன்னு பயந்து போய் தான் நான் இந்த விஷயத்த சூர்யா கிட்ட சொன்னேன். ஆனால் சூர்யா இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுப்பா, நான் பார்த்துக்கிற விடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாமல் இந்த குழந்தை என் குழந்தைன்னு போய் வீட்டில் சொல்லிட்டான். அதனால் என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லி அந்த இடத்துல ராகவன் ரொம்பவுமே கெஞ்சுறாரு.
உடனே மகா சொல்கிறாங்க, உண்மையிலே நீங்கள் தப்பு பண்ணீங்களா மாமா அப்படின்னு கேட்கும்போது, தெரிலம்மா, எனக்கே தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்கம்மான்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட யார் மாமா அப்படி சொன்னது கேட்கும்போது அவர் ஒரு நம்பரை மட்டும் கொடுக்குறாரு. அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தா அது ஒரு லொக்கேஷன் காட்டுது. நேராக அந்த லொக்கேஷனுக்கு மகாவும் பிரபாவும் போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணை போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது தான் தெரியுது, அந்த பொண்ணு முதல்ல ஆமாம் நான் தான் ராகவனை மிரட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே உனக்கும் ராகவன் அங்கிளுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருந்துச்சுன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். ஃபஸ்ட்டு ராகவன் சாரும் நானும் மீட் பண்ணோம். அப்புறம் வேலை பார்த்தோம். அப்புறம் நெருங்கி பழகுனோம். அதில் தான் அந்த குழந்தை உருவானுச்சுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி பயங்கரமாக இங்கே மகா அவங்கள அடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாம, "நீ சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ மட்டும் இப்போ உண்மைய சொல்லல அப்படின்னா, நீ ராகவன் அங்கிள்ட்ட பேசின அந்த பிளாக்மெயில் பண்ண ஆடியோ, அதோட உன்னுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டு, அவரோட டிஎன்ஏ டெஸ்ட்டு இது எல்லாத்தையும் எடுத்து போலீஸில் குடுத்தேன் அப்படின்னா, கண்டிப்பா நீ மாட்டிப்ப. அதனால உண்மையா என்ன நடந்துச்சுங்கிறத நீ சொல்லிடு. சொல்லிட்டேன்னா, உன்னை இங்கேயே விட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன். இல்ல அப்படின்னா, இப்பயே போலீஸ்க்கு கால் பண்ணுவேன். பிரபா போலீஸ்க்கு கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லவும், இங்க அந்த பொண்ணு பயந்துடுறா. ஐயய்யோ! ஃபோன்லாம் பண்ணிடாதீங்க. நான் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்படிலாம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ நடந்தது என்னடி? உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா. இது மாரி சித்ரா தான் என்ன கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னாங்க. இது மாரி ராகவன் போதையில மயங்கி கிடக்குறாரு. ஸோ அவர் கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்க மாரி ஒரு சில ஃபோட்டோவ எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டு அவருக்கு அந்த ஃபோட்டோவ அனுப்பி, நீங்க என்ன ரேப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லு. அதோட அந்த ரேப் பண்ணும்போது எனக்கு ஒரு குழந்தையும் பொறந்துச்சு. அந்த குழந்தை தான் இந்த அழகின்னு சொல்லி, இந்த குழந்தைய அவர்கிட்ட அனுப்பி வை. அது மூலியமா அவர பயமுறுத்தி, பிளாக்மெயில் பண்ணி, இந்த சொத்த எல்லாத்தையும் அப்படியே அமைக்கலான்னு சொன்னாங்க. ஆனா, நாங்களே எதிர்பார்க்கல மேடம். அந்த குழந்தைய சூர்யா அவர் குழந்தைன்னு சொல்லி ஏத்துக்கிட்டாரு. அதனால நாங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். அதனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ராகவன மிரட்டி, மிரட்டி பணத்த வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் சித்ரா தான் மேடம் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே, இங்க அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க மகா. ஸோ மகா கேட்கும்போது பிரபா அந்த பொண்ணு சொன்ன எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு, அதே மாரி அந்த பொண்ணை அழைச்சிட்டு நேரா வீட்டுக்கும் போகிறாங்க மகா. வீட்டுக்கு போனோடனே அந்த பொண்ணை உண்மையை சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் இங்கே சொன்ன எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இது மாரி ராகவன் சார் தான் காரணம்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிட்டுருக்கோம் அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொன்ன உடனே அங்கே இருக்கிற அனாமிகா, சித்ரா, காயத்ரின்னு எல்லாருமே அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறாங்க. இதெல்லாம் யார்டி சொல்ல சொன்னா உன்னைய? உண்மையே இதுக்கெல்லாம் உண்மை இதுதான் ஆதாரம் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி நம்ப முடியும்? இவ யாருன்னு எங்களுக்கு தெரியலேன்னு சொல்லி அப்படியே பிளேட்டை திருப்பி போகிறாங்க சித்ரா. உடனே மகா அப்பா தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போனா போயிட்டு இப்பயே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம். எடுத்தா யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய் அப்படின்னு தெரிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம, அந்த பொண்ணு சொன்ன எல்லா வீடியோ ஆதாரத்தையும் இங்க போட்டு காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் கொண்டு போய் போலீஸ்ல குடுத்தா, கண்டிப்பா அவங்களே சொல்லிடுவாங்க. எது உண்மை, எது பொய்ன்னு சொன்னோனே, இங்க சித்ரா அப்படியே கொலநடுங்கி போய் நிக்கிறாங்க. அப்புறமா சித்ரா உண்மைய ஒத்துக்கிட்டாங்க. "நான் தான் இந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன இதெல்லாம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்துறாதீங்க. அது பிரச்சனையான்னு" சொல்லி இங்க சித்ரா அப்படியே கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க மகா கிட்ட. ஸோ ஒரு வழியா சூர்யாவுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஸோ ராகவனுக்குமே அந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது எல்லாமே சித்ரா போட்ட சூழ்ச்சி வலைகள் தான் அப்படிங்கிறத அப்பதான் அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க.